What is more important nowadays, like hard work or smart work? ஏஐ பவர்டு ஒர்க்னு சொல்லலாம். Average student இருந்தா இந்த மாதிரி டாப் கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி கிராக் பண்றது சொன்னாங்க. ஓகே, ஸோ டாப் கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட்டை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு 5 விஷயம். பயங்கரமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, எனி டைம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கீங்க. ஆமா, அதுமாதிரி நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கீங்க. அடாப்டிங் அந்த ஸ்கில்ல வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லணும். நீங்க இந்த டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி என்டர் ஆகுறீங்க? ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்டாக தான் இருந்தேன். எதுக்கு லைக் பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸை விட டாப்பர்ஸ்க்கு வந்து வேலை சீக்கிரமா கிடைக்குது. டாப்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க? இந்த ஃபோன்ல இருக்க அப்ளிகேஷன்ஸ் இப்போ இது வந்து யாரும் சொல்லி அவங்களால கற்றுக்கணும். இது வந்து டெய்லி யூஸ் பண்றாங்க, அதனால டெய்லி அதே மாதிரி அந்த சிஸ்டம்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து அதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ அந்த அளவுக்கு போகாம கொஞ்சம் சீரியஸாக சொல்றேன். ஒரு இன்ஸ்டாகிராம் மட்டும் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தது, ஒரு ரெடிட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும், ஒரு ட்விட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா கூட என்னோட மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் நான் எக்கச்சக்க யூசஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஸ்டாப்பிங். How can a woman grow their wide skill in coding? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் ஸ்மால். உங்களுக்கு எந்த ஃபீல்டில் போக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. வெப் டெவலப்மெண்ட்டா, இல்லை ஏஐ பற்றி கற்றுக்கணுமா, இல்லை டேட்டா சயின்ஸ் படி கற்றுக்கணுமாங்கிற ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி யூ ஸ்பெண்ட் 30 minutes a day with ChatGPT. You will definitely see growth in few months. So there are many tech and AI communities are waiting to welcome you. நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து தேர் ஹேப்பனிங் எவ்ரிவேர். சென்னை, கோயம்புத்தூர், எல்லா பெங்களூர், எல்லா இடத்துலையுமே. ரிமோட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஆஃப்லைனாக இருந்தால் கூட யூ கேன் அட்டெண்ட் ஆன்லைன் ஈவெண்ட்ஸ் டூ. ஈவெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்டேட்ஸ் பார்க்கலாம்னா லூமா, மீட்டப், ஈவெண்ட் ரைட், அப்புறம் லிங்க்டின்லேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் அதுலேயுமே ஈவெண்ட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஈவெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குது, ஃப்ரீ ஈவெண்ட் தான். ஸோ இதை நீங்கள் போகிறது மூலமாக உங்களை மாதிரியே நீங்கள் நிறைய பேர் அங்கே பார்ப்பீங்க. ஒருத்தங்க ஸ்டார்ட் அப், நம்மள மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவில் வந்திருப்பாங்க, இல்லை டெக்கில் போகணுங்கிற விருப்பத்தோடு வந்திருப்பாங்க. உங்களை மாதிரியே விட நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணலாம், ஏதாவது கிரியேட் சம்திங் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ லைக் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு டீம் மாதிரி கூட அவுட்ஸ்கேல் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய. ஸோ ஒன் மோர் திங், லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது சின்ன ஈவன் இட்ஸ் ஸ்மால் இன் த பிகினிங் இட்ஸ் ஃபைன். ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணி அதை லிங்க்டின்ல போட்டிங்கன்னா when people start noticing your project, இந்த மாதிரி சின்ன விஷயம் போட்டிங்கன்னா they will give opportunities or they will give feedback. ஏதாவது ஒரு விஷயம் like they'll tell you they'll comment what's good and what's bad. They know about your things, what you have to go and how you have to do things. Correct. நீங்க இந்த டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி என்டர் ஆனீங்க, அப்புறம் ஏன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நீங்க நினைச்சீங்க? ஆக்சுவலி ஐ வாஸ் அன் பிஸ்னஸ் அனலிஸ்ட் பிஃபோர். எனக்கான டெக் இண்டஸ்ட்ரியில் போகணும்னு தான் ஆசை. பட் சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எதாவது எடுத்துக்கலாம். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்டாக தான் இருந்தேன். அப்போ சைட் பை சைட் நான் டெக்குமே படிப்பேன். அதனால் ஒரு ஹலோ வேர்ல்டு எப்படி எழுதணுங்கிறது தெரிஞ்சதுலேருந்து கொஞ்சமாக ப்ரோக்ராமிங்ஸ்லாம் கற்றுக்கிட்டு வெப்சைட்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் லாஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன் ஒரு மீன் சைட் பண்ணேங்கிற மாதிரி. ஸோ அந்த வெப்சைட் தான் நான் ஃபஸ்ட்டாக ஒரு பில்ட் பண்ணது. ஸோ அது கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் மேனேஜர் அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுமே ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் பண்ண சொல்றதுலேருந்து காம்ப்ளெக்ஸான வெப்சைட், அப்புறம் மொபைல் ஆப்ஸ், வெப் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அஃபிஷியலாகவே நான் டெக்னிக்கல் கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தேட்ஸ் ஹவ் ஐ என்டர்ட் தி டெக் இண்டஸ்ட்ரி. ஸோ நாட் பை வெயிட்டிங் பட் பை பில்டிங் சம்திங். ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொல்றது மூலமா ஏதோ ஒரு விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது யாராவது நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அத மாதிரிதான் என் மேனேஜர் அந்த ஒர்க்கை நோட்டீஸ் பண்ணி எனக்கு டெக் இண்டஸ்ட்ரியில போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க.
ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா இந்த மாதிரி டாப் கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி கிராக் பண்றதுன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ டாப் கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட்டை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு 5 விஷயம். ரெஸ்யூம், மாக் இன்டர்வியூ, கோடிங் ரவுண்ட்ஸ், ஆப்டிடியூட் எக்ஸாம், கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த 5 விஷயம் சூப்பரா வச்சிருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிளேஸ்மெண்ட்டையும் கிராக் பண்ணிடலாம். ஆரம்பத்துல இருந்து அதே ஃபார்மேட் அதே ஃபார்மேட் தான், அது மாறுற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூம் நான் லாஸ்ட் டைம் ஒரு டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன், ஹேக்கர் ரேங்க். அது மூலமா நீங்க ரெஸ்யூம் சூப்பரா பில்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 ப்ராஜெக்ட் ஆச்சு அந்த ரெஸ்யூம்ல வந்து நீங்க போட்டு வச்சிருங்க. அதுக்கு நீங்க ChatGPT கிட்ட கேட்கலாம், கிவ் மீ 3 பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பத்தின ஃபுல் விஷயங்களும் அது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு ரெஸ்யூம் வந்து நீங்க அழகா பில்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ரெஸ்யூம்ல நம்ம முடிஞ்சிருச்சு. செகண்ட், மோக் இன்டர்வியூன்னு வைங்க. மோக் இன்டர்வியூக்கு ChatGPT கிட்ட ஆக்ட் லைக் அன் HR அண்ட் டேக் மீ மோக் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு HR மாதிரி ஆக்ட் பண்ணும். HR மாதிரி இருந்துட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்கும், ஹியூமன் மாதிரி கொஸ்டின் கேட்கும், நீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்க. அட்லாஸ்ட் நீங்க வந்து யூ கேன் ஆஸ்க் யுவர் ஃபீட்பேக்ஸ். ஓ, என்னோட ஆன்சர் எப்படி இருந்துச்சு, நான் செலக்ட் ஆகிடுவேனா அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ தேர்ட் வந்து என்னன்னா ஆப்டிடியூட் எக்ஸாம். ஆப்டிடியூட் எக்ஸாமுமே நீங்க கேட்கலாம், டாப் கம்பெனிஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ், எந்த மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நீங்க ChatGPT-ல கேட்கலாம். டெய்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ், ஒரு நாள் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கிறீங்க. கிவ் மீ 10 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்னு சொன்னீங்கன்னா இட் நாட் ஒன்லி கிவ் கொஸ்டின்ஸ், இட் வில் ப்ரொவைட் ஆன்சர்ஸ் டு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ செகண்ட், அதுக்கப்புறம் என்னன்னா கோடிங் ரவுண்ட்ஸ். அதுக்குமே நீங்க ChatGPT கிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி என்ன கொஸ்டின், என்ன மாதிரி கோடிங் ரவுண்ட்ஸ் இருக்கும், ஸோ இந்த கோடிங்கை எப்படி லாஜிக்கா பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அட்லாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எப்படி உங்களை HR எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, ஸோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுங்கிற ஒரு விதத்தை வந்து நீங்க ChatGPT-ல கேட்கலாம். ஹவு டு ஐ எக்ஸ்பிளைன், அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அது ஒரு அழகான ஒரு ஃபார்மேட் கொடுக்கும். அத மாதிரி நீங்க பேசலாம், அது HR இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்க கொடுத்துட்டு ரீஃப்ரேஸ் மை சென்டென்ஸ் இன் குட் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்க இங்கிலீஷ்ல உள்ள மிஸ்டேக்ஸ்லாம் அது சரி. ஸோ அதான் இந்த 5 விஷயம் இருந்துச்சுன்னா பிளேஸ்மெண்ட்டை ஈஸியா கிராக் பண்ணலாம். The entire generation is studying for their jobs which don't even exist in the future. What do you think about it? Yes, partially true. Technology is changing so fast. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நார்மலா சேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு 60 LPA தரேன் அப்படின்னு சொன்னா சிரிப்பா இருந்திருக்கும். பட் இப்போ these are in demands. நீங்க நார்மலா ப்ராம்ப்ட் அந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும், நான் பே பண்றேங்கும் போது 10 வருஷத்துக்கு முன்னாடி சேட்டிங் பெருசா நம்ம கண்டுக்கிறது இல்லை. பட் இப்போ அந்த ப்ராம்ப்ட் எவ்வளவு ஒரு மதிப்பா இருக்குது அதுக்கு. ஸோ ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு விஷயம் படிச்சுட்டு இருந்தா. ஒரு லேப்டாப்ல ஒரு சின்ன சிப், அது சிப் செட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சின்ன சிப் செட் அது 4 பக்கத்துக்கு அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ but still that students are studying traditional roles. Definitely that roles might get automated in future. அவங்க கிராஜுவேட் ஆகி வரும்போது அந்த ரோல்ஸ் இருக்காது. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் மாறணும். பட் அது இப்போ நடக்குமான்னு தெரியல. பட் நீங்க டோன்ட் ஜஸ்ட் லேர்ன் ஃபார் எக்ஸாம்ஸ், பி ஓபன் டு நியூ ஸ்கில்ஸ். ஸோ AI, கிளவுட், டேட்டா, டிசைன் திங்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையுமே படிக்கிறீங்க. நம்ம செகண்டரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் சிப் செட். Personally, what I feel is actually this all format is laid down the traditional format. I mean traditional. So maybe they're not able to come into the டெக்னாலஜிக்கலா நியூவா நீங்க சொல்றது மாதிரி பொறுமையா தான் இது அடாப்ட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொறுமையா தான் ட்ரெடிஷன்ல இருந்து நியூவா அடாப்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வில் டேக் டைம், பட் எவ்வளவு சீக்கிரமா பண்ணினாலும் திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப்
பட் டோன்ட் வரி. இப்போ நீங்க நார்மலா மெக்கானிக்கல் இன்ஜினியரா வந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரோபோட்டிக் இன்ஜினியரா கூட ஆகலாம். ஆமா. அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. Some jobs may disappear, some jobs will be born. நியூ ஜாப்ஸ்லாம் வந்து பார்ன் ஆகும், சில ஜாப்ஸ்லாம் மறைஞ்சு போயிடும். டேட்டா என்ட்ரிலாம் இப்ப இல்லவே இல்லை. ஸோ அந்த ஒரு அடாப்டிங் அந்த ஸ்கில்ல வந்து இந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க படிச்சிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ See, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைன்னு சொல்றதுக்கு பதில் அட்வான்ஸ் ஆயிருக்கு. அந்த ரோல வந்து இது ரீப்ளேஸ் பண்ணிருக்கு, அட்வான்ஸ் ஆயிருக்கு. இட்ஸ் கெட்டிங் அட்வான்ஸ்டு. கரெக்டா? Technically it is getting advanced. So the job is there, but it is getting advanced. Yes. Technically it is getting more easy for the என்ன சொல்றது, முன்னாடி வேலை செஞ்சவங்க வந்து இந்த ப்ராசஸ் அவங்க லேர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையை வந்து ஈஸியா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, எஜுகேஷன் சிஸ்டம்ல கொஞ்சம் ஏஐ பத்தி சொல்லி கொடுத்தா அவங்க கிராஜுவேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஏஐல இவ்வளவு விஷயங்கள் வந்துச்சு, நம்ம ஏஐ கட்டாயம் படிக்க இருக்கும்போது கிராஜுவேட் ஆகி மறுபடியும் அவங்க ஏஐ படிக்க வேணாம்ல. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லயே ஏஐ கொண்டு வந்துட்டோம்னா கிராஜுவேட் ஆகி மறுபடியும் ஏஐ வந்து படிச்சு அதுக்கப்புறம் அடாப்ட் ஆகி வேலை கிடைச்சு. சோ எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஏஐ கொஞ்சம் வந்தாங்க. ஒர்க்கிங் ஆன் ப்ராசஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். சம் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் இப்ப நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் விட ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ். கரெக்ட். ஜெமினில கூட எஜுகேஷன் சிஸ்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஐடி கூகுள்ல கூட அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து 10,000 டீச்சர்ஸ் ஏதோ வந்து they going to teach AI to the teachers actually. That's what was one of the biggest information on it. Can you call yourself that a candidate who's not knowing the knowledge of AI? Honestly, you can't call yourself job ready if you don't know how to work with AI. ஸோ ஏன் சொல்றேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு வந்து ஹையர் பண்றாங்கன்னா, எனக்கு கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் தெரியாது, ஆனா எனக்கு டேட்டா என்ட்ரி ஜாப் வேணும்னு சொன்னா அவங்கள கேட்பாங்கள. ஸோ கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் இல்லாம டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ஏஐ இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். கேண்டிடேட்ஸ் இப்போ கேண்டிடேட் அந்த without knowing AI, he is not a candidate at all. That is just it's not a small point, it's a huge point to take out. Should be there. AI தெரிஞ்சா மட்டும்தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ண தெரியும், எனக்கும் வெப்சைட் வந்து டெவலப் பண்ண தெரியும். ஒரு ஹெச்ஆர் வராங்க, ஸோ நம்ம 2 பேரையும் ஒரு வெப்சைட் பண்ண சொல்றாங்க. நீங்க ஏஐ பத்தி தெரியாது, நீங்க ட்ரெடிஷ்னலா கோடிங் எழுதி வெப்சைட் பண்றீங்க. எனக்கு ஏஐ டூல் பத்தி தெரியும், நான் வந்து கோடிங் எழுதாம ப்ராம்ப்ட் மூலமா ஒரு வெப்சைட் டெவலப் பண்றேன். ஒரு வெப்சைட் பண்றதுக்கு மினிமம் ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும். நீங்க 1000 லைன்ஸ் ஆஃப் கோடை என்னைக்கு எழுதி நீங்க என்னைக்கு சப்மிட் பண்ணுவீங்க? நான் 5 மினிட்ஸ்ல சப்மிட் பண்ணிடுவேன். அப்ப 2 பேர்ல யாரை ஹையர் பண்ணுவாங்க? டெஃபினட்டா என்னதான் ஹையர் பண்ணும். ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு மேக் ப்ராம்ப்ட்ஸ், யூ ஷுட் நோ ஹவு டு எப்படி ஒரு ஏஐ டூல்ஸ் வச்சு யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் ஏஐ டூல்ஸ் டு ஸ்பீட் அப் யுவர் ஒர்க். You should know how to make prompts like using ChatGPT, Copilot இந்த மாதிரி விஷயம். ஒரு ஆட்டோமேட் ஒரு ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை வந்து பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணணும்னு தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் ஏஐ டூல்ஸ், ப்ராம்ப்டிங் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சாதான் வந்து ஒரு ஜாப் ரெடியா நீங்க சொல்லணும். ஸோ ஈவன் வந்து ஒரு ஏஐ ப்ராடக்ட் எனக்கு பில்ட் பண்ண தெரியாதனாலும் பரவாயில்ல, ஒரு ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அந்த டூல்ஸ் என்னது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ற அந்த அளவுக்கு கூட போக வேண்டாம், ஒரு டூல்ஸ் எப்படி லேர்ன் பண்ணணும். ஸோ இஃப் யூ இக்னோர் ஏஐ, யூ ஆர் நாட் அ ஃபியூச்சர் ப்ரூஃப், யூ ஆர் நாட் அ ஜாப் ரெடி பர்சன். ஸோ டெஃபினெட்லி. What is more important nowadays, like hard work or smart work? ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றதை விட ஏஐ பவர்டு ஒர்க்னு சொல்லலாம். ஸோ ஹார்ட் ஒர்க்குங்கிறது எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்க, அந்த வீடை நீங்க தான் கட்டுறீங்கன்னா நீங்க செங்கல் எல்லாத்தையும் எடுத்து நீங்க அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் அந்த வீடு கட்டிட்டே இருக்கும். நீங்க
ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடு கெட்டாது அப்படின்னு நின்றும். ஒரு டெக் இதுல சொல்லணும்னா வெப்சைட் வந்து நீங்க கோடிங் எழுதிக்கிட்டே இருந்தா தான் அங்க வெப்சைட் டெவலப் ஆயிட்டே இருக்கும். கோடிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்டும் ஸ்டாப் ஆயிடும். பட் ஏஐ பவர்டு ஒர்க் எப்படின்னா ஆட்டோமேஷன் ஒரு ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்பெல்லாம் வந்து நிறைய ஏஜென்ட் புரியுது. நீங்க இல்லைனாலும் அந்த வேலை நடக்கும். அந்த வேலை நடக்கும் ஏஜென்ட் மூலமா. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், கிரியேட்டிவிட்டிவா திங்க் பண்ணலாம். வீடு எப்படி கட்டலாம், இந்த பக்கம் என்ன வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸிங் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். கல் உடைக்கிறது, செங்கல் எடுக்கிறதெல்லாம் வந்து ஏஜென்ட்ஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹார்ட் ஒர்க்குங்கிறது இஸ் யுவர் ஃபவுண்டேஷன்னா ஏஐ வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு டூ 2 இயர்ஸா பண்ற ஒரு ஒர்க்கை இது ஒரு 2 டேஸ்ல பண்ணிருங்கிற மாதிரி. So it is smart work. ஸ்மார்ட். It's also called as Smart work. in short, hard work plus AI power work ஒன்னா சேர்ந்தா இட்ஸ் an unbeatable combination. So without AI you're losing a huge advantage. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்க ஒர்க் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல முடிஞ்சுட்டுனா அதுல எவ்வளவு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். What if you spend 1 hour with ChatGPT instead of Instagram? இது நீங்க அப்படியே என்னைய கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நானுமே கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் தான். ஸோ கொஞ்சம் குறைச்சிட்டேன் முன்ன விட. பட் இன்ஸ்டாகிராம் இன்னும் ஃபுல்லா கம்மி பண்றோம். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒன்றும் மார்க் சர்க்கியூபர்க்கோ இல்லை டெவலப்பர்ஸ் தான் டெவலப் பண்றது ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து டெவலப் பண்றது பெரிய பெரிய நியூராலஜிஸ்ட். எப்படி எப்படிலாம் ஒரு மனுஷனை சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணலாம், எப்படி அவனோட ட்ராக்கை கரெக்ட். ஸோ அது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். சைக்கலாஜிக்கலா வந்து உங்களோட பிரெயினை வந்து ஐ ஹர்ட் தட். நான் நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். அது வந்து நிறைய சைக்கலாஜிக்கலா அது அப்படியே உங்களை வந்து உள்கொள்ளியே வச்சிருக்கோம். அதனால எனக்கு இந்த கொஸ்டினுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம விட்டு ChatGPT கூட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட பிளேஸ்மெண்ட்டை கூட நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நிறைய டொமைன் ஸ்கில்ஸ், உங்களோட நாலேஜ், ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பதில் கான்ஃபிடென்ட் இருந்தா தானே வந்துடும். ஸோ அது ChatGPT யூஸ் பண்றது மூலமா தைரியம் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஸ்டாகிராம் என்னால சொல்ல முடியல, ஏன்னா நானுமே வந்து இன்ஸ்டாகிராம் யூஸர் தான். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ராஸ்பெக்ட்ல வந்து கொஞ்ச நேரம் போயிட்டு you can just come out of it for a certain time. And I'm not approaching it, but in case somebody is addicted to an Instagram, they can not suddenly they cannot come out of it. But initially they can go into it and watch it for some time and you just come out. ஸோ முன்னாடிலாம் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ அந்த அளவுக்கு போகாம கொஞ்சம் சீரியஸா சொல்றேன். ஒரு இன்ஸ்டாகிராம் மட்டும் நான் யூஸ் பண்ணாம இருந்தது, ஒரு ரெடிட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும், ஒரு ட்விட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா கூட என்னோட மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்க்கு நான் எக்கச்சக்க யூசர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பட் இன்ஸ்டாகிராம் ஸ்டாப்பிங் மீ. That's what it was designed for actually. இது யாருக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி தான் இது. ஆஃப்டர் வாட்ஸ்அப் நிறைய பேர் வந்து இதுல வந்து இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குன்றது அவங்க முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணி they set a trap and everybody was using this fastest it was a trap. Seriously, it's more dangerous than alcohol. இப்போ நீங்க வந்து பயங்கரமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, எனி டைம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கீங்க. ஆமா, நான் பார்க்கும்போது நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லலாம். பட் ஆனா அது நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, அது ஏன் வந்து எப்படி அது என்ன சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் பண்ணிச்சு, அது எப்படி என்ன அஃபெக்ட் பண்ணிச்சுன்றது அது நான் அதை திங்க் பண்ண ஆரம்பிக்கேன். ஸோ ஓகே, ஐ ஷுட் ட்ரை டு அவாய்ட் திஸ்ன்ற மாதிரி தான். இப்போ நோபடி ஷுட் திங்க் லைக் ஓ ஐம் காட் அடிக்டட், ஐ காட் அடிக்டட். நீங்க அப்படி நினைக்காதீங்க. என்னன்னா இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்ன்றது தான் நீங்க யோசிக்கணும். நம்ம எல்லாமே அப்படிதான் செட் பண்றாங்க. எனி இண்டஸ்ட்ரி setting you like that, but you should be very smart to come out of it in easy way. Correct. இப்போ இந்த ஓப்பன் ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்குல்ல, அது லைக் ஹியூமன்ஸ் மாதிரி கம்ப்யூட்டரே வந்து கண்ட்ரோல் பண்றது, ஹவு இட் இஸ் லைக் ரிஸ்கா இது எப்படி? ஆக்சுவலா நான் இருக்க கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏஜென்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணுவேன். என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுதான். ஏஜென்ட் டெவலப்பரா இருந்தேன், ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்ணுவேன். இதுதான் என்னோட ஒர்க்.
கிட்டத்தட்ட ஒரு 62 ஏஜென்ட்ஸ் வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன். டெவலப் பண்ணதுக்கப்புறம், இப்ப ஏஜென்ட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர், சூப்பர். ஸோ அதனால நான் வந்து ரிஸ்க் ஆகுதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏஜென்ட்ஸ் தான் டெவலப் பண்றது ஒர்க்கா நீங்க எத்தனை வருஷத்துக்கு பண்ணிட்டு இருப்பீங்க? இந்த ரெப்படிட்டிவான டாஸ்க்க எத்தனை வருஷத்துக்கு பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ என்னோட ரோல்ஸ் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் அந்த ஒர்க்கே பண்றதில்ல. ஏஜென்ட்டே டெவலப் பண்றதில்ல. நான் இப்போ வந்து ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி, ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இப்போ இருக்குது. ஸோ டூல்ஸ் இன்னைக்கு என்னென்ன ஏஐ டூல்ஸ்லாம் வந்துச்சு. நான் லாஸ்ட் எபிசோட்ல சொன்னிருப்பேன் லவபிள்னு ஒரு டூல். அது மாதிரி எக்கச்சக்க டூல்ஸ் இப்போ வந்துச்சு. ரீஎடி, சூப்பர் டிசைன், சாட் வித் ஏஐ, எக்கச்சக்கமா ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்றது மூலமா ஏஐ அப்டேட்ஸ் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். யோசிச்சு பாருங்க, ஏஜென்ட்டே நான் டெவலப் பண்ணிட்டு இருந்தா இன்னரே வந்து எனக்கு இந்த நாலேஜ் எல்லாம் வந்திருக்குமா? ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டா ஃபீல் பண்றேன். அந்த ஏஜென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் ஆட்டோமேட் ஆனதும் எனக்கு ரிஸ்க் ஆகுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் வேற ஏஐ அப்டேட்ஸ்லாம் நம்ம தெரியும் போது அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல ஏஜென்ட்ஸால ஆட்டோமேட் பண்ண முடியாது. கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் என்னைக்குமே அழியாது. ஸோ யா, ஐ எம் எக்ஸைட்டட் that the agents is doing this kind of things. Why is this resume getting rejected by AI? Like காம்ப்ளிகேட்டடா வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த இந்த அதுக்குள்ள ஃபிட் இன் ஆகிறதுக்கு. அது வந்து இப்போ இருக்கிற எல்லாமே அப்படி சினாரியோவை அது மாதிரி தான் செட்டப் ஆயிருக்கா, இல்லை பர்பஸ்லி ஹேப்பனிங் அந்த மாதிரி இருக்கா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்? ஸோ பார்த்தீங்கன்னா, பிக் கம்பெனிஸ்லலாம் ஒரு டூல் ஏஐ டூல் யூஸ் பண்ணுவாங்க. அது பேரு ஏடிஎஸ், அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். ஓகே. இந்த சிஸ்டம் என்ன பண்ணும்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸை ஒரே செகண்ட்ல அப்ரூவா ரிஜெக்ட் ஆகுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடும். ஓகே. அப்போ இப்போ ஏஐ டசன்ட் ரிஜெக்ட் பீப்புள். ஒரு பீப்புளை வச்சு அதை ரிஜெக்ட் பண்ணாது. இவன் ஃப்ரெஷரா இருக்கா, இவன் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கா, அப்படிலாம் பார்க்காது. இட் ரிஜெக்ட் புவர் ப்ரெசன்டேஷன். நம்ம வந்து ரெஸ்யூம் வந்து நல்லா அழகா டிசைன்லாம் போட்டா நல்லா இருக்கும்னு நினைப்போம். பட் நீங்க இந்த ஃபாண்ட்டை வந்து ஸ்டைலா மாத்துறது, இந்த கலர்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ஏடிஎஸ் கான்ட் ரீட். அதனால ரீட் பண்ண முடியாது. ஸோ அது ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால வந்து எந்த அளவுக்கு சிம்பிளா ஒரு ரெஸ்யூம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா பண்ணுங்க. ஃபாண்ட் மட்டும் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியற மாதிரி நல்லா இருந்தா போதும். மத்தபடி எந்த மாடல்ஸ் எதுவுமே போட வேண்டாம். போல்டா கண்டென்ட் கொஞ்சம் போல்டா இருக்கணும். கொஞ்சம் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் கரெக்டான போர்ட்ஃபோலியோ, அப்புறம் அந்த பிரசன்டேஷன் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து முடிச்சிடணும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், சர்டிஃபிகேஷன், கரெக்டா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்ட்ல இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். எஜுகேஷன் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சர்டிபிகேட்ஸ் இருக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும். அவ்வளவுதான். நான் இங்க பிறந்தேன், அங்க இருந்து வளர்ந்தேன். சில பேர் வந்து போட்டிருப்பாங்க ஃபீமேல், ஐ எம் ஃபீமேல், 22 ஏஜ், 24 ஏஜ், போட்டோ இதெல்லாம் போட்டு. இல்ல அதான் சில பேர் நான் சில படிச்சிருக்கேன். அதை பிறந்தேன், வளர்ந்தேன், அங்க இருந்து இங்க இருந்தேன். இல்ல நானே போடுவேன். சில பேர் ஃப்ரெஷரா இல்ல அப்பெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இல்ல அது too much of pages were there once upon a time. ஒரே ஒரு பேஜ்ல போதும். சிம்பிளான ஒரு எப்படின்னா சிம்பிளா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டும் அப்படிதான். நீங்க சிம்பிளா பண்ணீங்கனாலே போதும். ரொம்ப அது சிஎஸ்எஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ ஏடிஎஸ் அல்லதுனால ரீட் பண்ண முடியாது. ஸோ இதனாலதான் வந்து ரிஜெக்ட் ஆகுறதுக்கு மெயின் ரீசன். நீங்க ஒரு நார்மலா ஒரு சிம்பிளான ஒரு ஓகே. எதுக்கு லைக் பாத்தீங்கன்னா ஜூனியர்ஸை விட டாப்பர்ஸ்க்கு வந்து வேலை வந்து சீக்கிரமா கிடைக்குது. ஜூனியர்ஸ்னு சொல்றத விட பேக் பெஞ்சர்ஸ்னு சொல்லலாம். ஸோ பேக் பெஞ்ச் இப்போ ஜூனியர்ஸ் ஐ மீன் அந்த டாப்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஒரு விஷயம் படிக்கிறாங்க, படிச்சுட்டு நல்லா மண்டையில ஏத்திட்டு எழுதுறாங்க. படிச்சதை எழுதுறதுக்கும் படிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. படிச்சுட்டு எழுதி அந்த டிகிரியை காட்டுறது விட படிச்சு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி அதை காட்டினா ரெக்ரூட்டர்ஸ் அதை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் இம்ப்ரெஸ் ஆவாங்க. மார்க்ஸை பத்தி இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஸோ அண்ட் நவடேஸ் டிகிரி இஸ் ஆல்சோ நாட் இம்பார்ட்டன்ட் நீங்க சொல்லலாம். ஸோ
இப்ப ஜிட்ஹப்லலாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஜிட்ஹப்ல பாத்தீங்கன்னா, ஆக்டிவிட்டின்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால வந்து ரொம்ப நேரம் நீங்க கொலாபரேட் ஜிட்ஹப்ல இருந்தீங்கன்னா, கிரீனரியா இருக்கும். ரொம்ப ஆக்டிவ்ல இல்லன்னா பிளாக்கா இருக்கும். ஸோ அந்த கிரீனரியா இருக்கும்போது பார்த்தாலே தெரியும் இவங்க ஜிட்ஹப்ல நல்லா ஆக்டிவ்ல இருக்காங்க. ஸோ அப்ப இவங்க கண்டிப்பா ஒரு டெக்னிக்கல் நாலேட்ஜ் நெறைய இருக்குங்கிறது மாரி தெரியும். பட் நீங்க சொல்ற மாரி டாப்பர்ஸ்க்கு அப்படி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அவங்க வந்து நெறைய மெடல்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே வச்சிருப்பாங்களே தவிர, எந்த ப்ராஜெக்ட் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் எதுலயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ம். ரியல் வேர்ல்டா இம்ப்ளிமெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அதுக்கு தான் வேல்யூ இப்போதைக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தத விட இருக்கிறது. இப்போ அதோட வேல்யூ வந்து அதிகமா ஆகுது. ம். கரெக்ட். ஸோ ஒரு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் பரவால்ல. லிங்க்டின்ல போடுங்க. ஜிட்ஹப்ல போடுங்க. Not coming into the tech industry. ஆக்சுவலா வுமன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருக்குதான். நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்றது யாரு சொல்லிக் குடுத்தா? கேர்ல்ஸ்க்கு. Correct. யாரு இன்ஸ்டாகிராம் சைன் அப் பண்றது யாரு சொல்லிக் குடுத்தா? போஸ்ட் போடுறது யாரு? Social media. சோஷியல் மீடியா இதெல்லாம் தெரிஞ்சாலே டெக் வந்து இதோட ஒரு ஸ்டெப் இதோட 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா இருக்குதான் டெக். ஸோ இது கத்துக்கிட்டீங்கனாலே அதை ஈஸியா கத்துக்கலாம் நீங்க. ஸோ ஃபோன்ல இந்த மாதிரி டச் ஃபோன்ல வந்து இது மாதிரி ஆப்ரேட் பண்ணி இதெல்லாம் ஆ. உண்மையிலேயே யாருக்குமே தெரியாது. ஆ எல்லாரும் டச் ஃபோன் வச்சு ஒரு ஃபியூச்சர் வந்துடக்கூடாது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபியூச்சர் இந்த வந்துடக்கூடாது. அப்ளிகேஷன் தானே இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஃபியூச்சரையுமே ஒரு செகண்ட் வந்து அடுத்த செகண்ட் அது ஸ்டோரி போட்டதுல மெசேஜர், வாட்ஸ்அப் இது வந்து இது அது மாதிரி எல்லா ஒரு அப்ளிகேஷன் நேம் சொல்றாங்க. அது மாதிரி தான் அந்த டெக் இண்டஸ்ட்ரி உள்ளேயும் வந்து நிறைய ஒரு அதே மாதிரிதான் டெக்கும். சாட் ஜிபிடி ChatGPT சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணி அதுகிட்ட நீங்க கேட்கணும். நார்மலா ஒரு பர்சன் கூட சேட் பண்ற மாதிரி தான் அது கூட நீங்க சேட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு டெக்ல வர்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராம்ப்ட் தெரியணும். அந்த ப்ராம்ப்டை யார்கிட்ட கத்துக்கலாம்? ChatGPTல. நார்மலா நீங்க உங்க நேச்சுரல் லாங்குவேஜ்லயே பேசுங்க. தமிழா இருக்கட்டும், தங்கிலீஷா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ்லனாலும் நீங்க பேசுங்க. ஓரளவு அது ஒரு தங்கிலீஷ்னா ஓரளவு கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு வந்தாலே டெக் பத்தி ஈஸியா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க திங்க் பண்றீங்களா டெக் ரொம்ப கஷ்டம், டெக் அதுக்குள்ள வர்றது கஷ்டம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அந்த விஷயம் அந்த மைண்ட் செட் வந்து நீங்க பிரேக் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் அது நேச்சராவே, அதை நீங்க வெளிக்காட்ட மாட்டேங்கிறீங்க. அண்ட் செகண்ட் திங், லேக் ஆஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ கேர்ள்ஸ்க்கு பொதுவா வந்து நல்லா நெட்வொர்க்கிங் போனா ஒரு 1, 2 பேர் தான் உமன்ல வந்துப்பாங்க. நிறைய பேர் அது வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால மேபி தே ஆர் அஃபெக்டிங். Yeah, my point is actually they should come and learn. Think women should come out and learn. Basically பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த போன்ல இருக்க அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இது வந்து இது யாருமே சொல்லிக் கொடுக்கல, அவங்களால தான் கத்துக்கினாங்க. இது வந்து டெய்லி யூஸ் பண்றாங்க, அதனால they learned it. அதே மாதிரி அந்த சிஸ்டம்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து ChatGPT அதுல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ், அது ஒர்க்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ். இது டெய்லி பேஸ்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ். ஒர்க்ல வந்து இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் கத்துக்கிறதுக்கு அதுக்கு போயிட்டு ஒர்க்ல ஜாயின் பண்ண பிறகு தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் அவங்க ரியல் டைமா கத்துக்க முடியும். இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அது ஒர்க். அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா you are going to learn your work and it's going to get paid. That's how you should think and come. People like women should come and do things. நிறைய என்ன சொல்றதுன்னா அது that I don't think there is no other issue for girls. நெட்வொர்க்கிங் நான் சொல்ற மாதிரி இந்த நெட்வொர்க்கிங் பண்ணுங்க, ஈவென்ட்ஸ் கலந்துக்காங்க, கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுங்க. ஆமா, அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்கேரி அந்த என்ன சொல்றதுன்னா வெளிப்படையா கொஞ்சம் அந்த ஷைனஸ்லாம் கொஞ்சம் எஸ் இருப்பாங்க. கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்களுக்கு அந்த ஷைனஸ் இல்லாம இருக்கும். ஸோ they can mingle up with people and pass out their message, what you learned and what I have learned and what should next generation learn. அந்த மாதிரி anything to talk. How do you network if you are an introvert? ஆக்சுவலா நானுமே வந்து முன்னாடில இன்ட்ரோவர்ட்டா தான் இருந்தேன். எந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட்னா, ஒரு பஸ்ல போயிட்டு இருப்பேன், என் ஸ்டாப் வந்துடும், ஆனா கண்டக்டர் நிப்பாட்ட மாட்டாங்க. நான் பாட்டுக்கு வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்பேன். அவங்க கிட்ட வந்து என் பிளேஸ் வந்துருச்சு இறக்கி விடுங்கன்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டு நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்பேன். You know that you have to get down, but before அவங்க கிட்ட கேட்கறதுக்கு ஒரு இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து எங்க போய் நிக்குதோ நிக்கட்டும் அப்படின்ற மாதிரி people are there.
people are அந்த there. அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். வந்த புதுசுல ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பேன். Mm. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து என்னோட GitHub பாத்தீங்கன்னா ஒரு 80 மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு யூசர் கூட வந்தது இல்ல. மீன்ஸ் ஐ மீன் இன்ட்ரோவர்ட். ஒரு ப்ராடக்ட் நீங்க பில்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நீங்க கோல்ட் காலிங் பண்ணணும், கோல்ட் இமெயில்ஸ் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு இருந்தா யூசருக்கு எப்படி தெரியும் நீங்க ப்ராடக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது? ஸோ நீங்க போய் பேசணும், இன்டராக்ட் பண்ணணும். Correct. ஸோ போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணா அவங்க ஏதாவது Reply ரிப்ளை பண்ணணும். பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கோல்ட் இமெயில்ஸ், கோல்ட் காலிங் எல்லாம் பண்ணணும், பேசணும். பேசணும். ஸோ ஒன்லைன்ல சொல்லணும்னா இன்ட்ரோவர்ட் அந்த எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இதுல நீங்க ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் பண்றீங்கன்னா, ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சம்பந்தமான டூல்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா நல்லபடி யூசர்ஸ் வருவாங்க. ஆனா அடுத்த வாரம் இதே டூல பண்ணீங்கன்னா யூசர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ அந்த மார்க்கெட் வந்து ஒரு ஒரு கட்டத்துல தான் இருக்கும். அந்த கட்டத்துக்குள்ள நீங்க மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் பில்ட் பண்ணி யூசர்ஸை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலன்னா பண்ணவே முடியாது. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி ஒரு 80 ப்ராடக்ட் ஒரு மைக்ரோசாஃப்ட்ல நான் பண்ணிருக்கேன். யூசர்ஸை நான் கொண்டே வரல. அது அப்படியே போயிடுச்சு. ஸோ இன்ட்ரோவர்ட்டா இருந்தா லாஸ் தான். ஓகே. அதை மாத்திக்கிறதுக்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங், அந்த ஈவென்ட்ஸ். ஆமா, அப்பதான் அது வந்து அந்த கேட் ஓபன் ஆகும். பீப்புள் கிட்ட வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து வந்து லாஸ் ஆயிருக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது எல்லார்கிட்டயும் வந்து நெட்வொர்க்கை ஸ்ப்ரெட் பண்ணிருச்சு. ஸ்ப்ரெட் பண்ணாவே இல்லை, நீங்க அப்படியே ஜஸ்ட் மூடி வச்சுட்டு. எஸ், நான் பில்ட் பண்ணிட்டு தானா யூசர் வருவாங்க. இல்ல ஒரு ஷைனஸ்னால யூசர்ஸ் கிட்ட பேச முடியாம கூச்சப்பட்டு அந்த மாதிரிலாம் இன்ட்ரோவர்ட்ஸா இருக்கிறதுனால நம்ம இந்த யூசர்ஸை கொண்டு வர முடியல. Okay. What is the AI skill that nobody talks about? அமேசிங் கொஸ்டின். ஆக்சுவலா இது இந்த ஏஐ ஸ்கில் வந்து தெரியலன்னா நான் சொல்றேன், அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியருங்கிற ஒரு ஏஐ ஸ்கில் இது தெரியலன்னு வைங்களேன், என்னதான் எவ்வளோ பெரிய லேட்டஸ்ட் டூல்ஸ் வந்தாலும் சரி, ப்ராம்ப்ட் தெரியலன்னா எந்த டூல்ஸுமே யூஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஸோ அந்த ப்ராம்ப்ட் ஸ்கில்ஸை வந்து யாருமே இது பெருசா சொல்லிக்கிட மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்க வந்து ChatGPT கிட்ட ரைட் அ கோட் ஃபார் லாகின், ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கோட் எழுதுன்னு சொன்னா ChatGPT கோட் எழுதி கொடுக்கும். அந்த லாகினை யாரு வேணா பிரேக் பண்ணலாம். எந்த ஹேக்கர்னாலும், ஹேக்கர் என்ன நார்மலா ஒரு பர்சன் கூட ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். ஆனா ChatGPT கிட்ட ரைட் அ ரியாக்ட் லாகின் காம்போனன்ட் யூசிங் டெய்ல்வின் CSS வித் JWT ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஃபார்ம் வாலிடேஷன் இப்படின்னு நீங்க கொடுத்து இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய ஹேக்கர் வந்தாலும் அதை பிரேக் பண்ண முடியாது. அந்த லாகின் ஃபார்ம், அந்த ப்ராம்ப்ட்டுக்கு என்ன ஒரு மதிப்பு பாருங்க. ஸோ லாஸ்ட் டைம் கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த எரரை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கூட ஃபிக்ஸ் தி எரர்னு சொல்றதுக்கும் ஃபார் தி வேர்ட் ஐ பிரசன்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராம்ப்ட் திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் ரிசால்வ் திஸ்ன்னு சொன்னா அது முதல்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை பார்த்து ஃபுல் கூட அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்குங்கிற அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அந்த ப்ராம்ப்டிங் வந்து ரொம்ப அந்த ஒரு 5 நிமிஷம் ஒரு யூடியூப் பார்த்தா கூட அந்த ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குங்கிறத ஒரு ஐடியா வரும். தெரியும். ஓகே ஓகே. ஸோ அந்த ப்ராம்ப்ட் ஸ்கில் தான் வந்து யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ டூல்ஸ் எல்லாம் பேசுறீங்க, லவபிள் வருது, வெர்சல் வருது, புது புது டூல்ஸ்லாம் வருது, இதை யூஸ் பண்ணி பெரிய பெரிய டெவலப்லாம் நம்ம பண்ணலாங்கிறதுலாம் நம்ம சொல்றோமே தவிர ப்ராம்ப்டிங் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இந்த லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ப்ராம்ப்ட் அதை டிசைன் பண்றதுக்கும் நான் ஒரு டூல் சொல்லியிருப்பேன். ஸோ கௌபாய் அந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ரக்சர் ஸோ ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ரெடியான ப்ராடக்ட் இருக்கணும். வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ப்ராடக்ட் ChatGPT பண்றீங்கன்னா அழகா வாட்ஸ்அப் மாதிரியே பண்ணி கொடுத்துரும். ஆனா அது ப்ரொடக்ஷன் ரெடியா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய டீம் யூஸ் பண்ணி நிறைய லாஜிக்கல் திங்க் பண்ணி பண்ண ஒரு வாட்ஸ்அப்பை ChatGPT பண்ணும். ஆனா வாட்ஸ்அப் மாதிரி பண்ணாது. வாட்ஸ்அப்ங்கிறது ப்ரொடக்ஷன் ரெடி ப்ராடக்ட். இது அப்படி இல்ல, மார்க்கெட் ரெடி, ப்ரொடக்ஷன் ரெடி. இது ரெண்டும் இருந்தாதான் ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் ஒரு வேலிடான ஒரு ப்ராடக்டா இருக்கும். ஸோ அந்த வேலிடான ஒரு ப்ராடக்டை பண்றதுக்கு கிளியர் ப்ராம்ப்ட்ஸ் கத்துக்கணும். கிளியர் ப்ராம்ப்ட்ஸ். ஓகே ஓகே. Yeah. Where to set Microsoft's products valuation, like You're asking monetization. Yeah.
அதுக்கான வேல்யூ வந்து எங்க செட் பண்ணா அது கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ யூசர்ஸ் ஏதோ ஒரு பெயின் பாயிண்ட்னால தான் உங்க மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டே வாங்குவாங்க. கரெக்ட்டா? ஸோ எதனால அவங்க வர்றாங்க? ஏதோ அவங்களுக்கு ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் வராங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு பேவால வச்சீங்கன்னா, யாருமே வாங்க மாட்டாங்க அந்த ப்ராடக்ட்ட. ஸோ டோன்ட் ஹைட் எவ்ரிதிங் இன்சைட் தி paywall. They should love your product. They should trust your product. They should experience your product. உங்க ப்ராடக்ட்டுக்கு ஒரு வேல்யூ வந்து அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த இடத்துல நீங்க மானிட்டைசேஷன் வச்சீங்கன்னா, no one will buy. They have to use your product and get they should like you. Yes. Free user கொஞ்சம் அவங்க வந்து Feel பண்ணுவோம். They have to for certain time and after then means pricing Yes. நம்ம pitch பண்ணா நல்லா இருக்கும். Yeah. நம்ம நினைக்கலாம் மானிட்டைசேஷன் செய்யாம எப்படி நான் ப்ராடக்ட் பண்றது? ப்ராடக்ட் பண்றதே நான் வந்து ஒரு வேல்யூக்காக. value person. ஸோ அதுக்காக தான் நீங்க மானிட்டைசேஷன் வைக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பேசிக்கான விஷயங்கள் நீங்க வைக்க கூடாது. இனிஷியலா நீங்க வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. வைக்காம கொஞ்சம் ஒரு ஃபியூச்சர்ஸ் மாதிரி ஒரு ஒரு ப்ரொவைட் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயா கொஞ்சம் சில விஷயங்களை ப்ரொவைட் பண்ணிட்டு அப்புறமா இஃப் தே கஸ்டமர் இஸ் கெட்டிங் அட்ராக்டட் டு யுவர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லவ்வபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஃப்ரீ தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஃப்ரீ தான். அது எப்படி அது அது இந்த லவ்வபிள் ஏஐ ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா எப்படி ஒரு வெப்சைட் டெவலப் ஆகுதுங்கிற எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஒரு ஃப்ரீ யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி பண்ணி யூசர் ஃப்ரெண்ட் மாதிரி அப்புறமா சர்டன் காம்ப்ளிகேஷனான திங்ஸ்க்கு தே ஆர் சார்ஜிங். எனக்கு So- லவ்வபிள் வந்து யூஸ் பண்ணத வச்சு நான் சொல்றேன். So, ஒரு சில கொஞ்சம் ப்ராம்ப்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து ஒரு ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ்லாம் நீங்க எவ்வளவு வேணா யூஸ் பண்ணலாம். அது முடிஞ்சதுன்னா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பட் என்னமோ நீங்க அதை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ தானே. அது எப்படி அது எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிற பாக்குறதுக்கு ஃப்ரீயா வச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நான் மானிட்டைசேஷன் வைக்கணும். ஒரு பேசிக்கான விஷயங்கள் ஃப்ரீ, இல்ல அதுக்கு மேல வெர்ஷன் வந்து ஃப்ரீயா இப்ப வந்து ப்ரோவா இருக்கு. அந்த ப்ரீமியம் premium வந்து ஃபியூச்சர்ஸ்ல ஆட் பண்ணணும். ஃபியூச்சர்ஸ்ல நான் யூஸ் பண்ணணும்னா அது பெய்டா வைக்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்க மானிட்டைசேஷன் வைக்கலாம். பட் அந்த பேசிக்கான விஷயங்கள், அந்த ப்ராடக்ட் எப்படி ஒரு செயல்படுதுங்கிற விஷயங்களை ஃப்ரீயா காட்டணும். Okay. How's AI treating you in job? Like with respect or without respect? ஆக்சுவலா என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில நான் டெவலப்பரா இருப்பேன். டெஸ்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் எனக்கும் டெய்லி சண்டை வந்துகிட்டே இருக்கும். யார் தப்பு பண்றா, அவங்களா நானான்னு எனக்கு தெரியல. பட் டெய்லி சண்டை வரும். ரோட்ல பார்த்தா கூட நான் அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன். ஒரு பெரிய பகை அவங்களுக்கும் எனக்கும். ஸோ ஏதாவது வீக்கெண்ட் அப்ப பக் சொல்லுவாங்க. அது Daily அவங்க கூட interaction இருந்துட்டே இருக்கும்ல. இருந்துட்டே இருக்கும். He'll be asking you doubts and you say okay that Imagine- interaction இருந்துட்டே இருக்கும். இமேஜின் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒர்க் பண்றதோட என்னென்ன தப்பு பண்றீங்கன்னு அதை பாக்குறதுதான் என்னோட வேலையா இருந்தா உங்களுக்கு அது இரிட்டேட்டா இருக்கும்ல. ஸோ அதுதான் என்னோட ஜாப் ஆக்சுவலா. அவங்க வந்து என்னோட ஒர்க் என்னென்ன தப்பு பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வீக்கெண்ட்ல ஒரு என்ஜாயும் பண்ண விட மாட்டாங்க. கரெக்டா பக் போட்டு விட்டுருவாங்க. ஸோ இப்போ நான் இருக்கிற கம்பெனில எங்களுக்கு வந்து டெஸ்டர் வந்து ஏஐ தான். கோட் ராபிட், ஜெமினி So கோட். there is no human interaction now No. nowadays. Yeah. ஸோ ஏஐ தான் வந்து எங்களுக்கு டெஸ்டர். ஸோ அந்த டெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கோடிங் அனுப்பிட்டேன்னா 5 minutesல ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இதுல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, நான் சரி பண்ணணும்னா கமிட் சஜஷன் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்ஸ் நான் கமிட் சஜஷன் கொடுத்தேன்னா என்னோட ராங் கோட்ஸ் எல்லாமே ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ணி ரைட்டான கோடை அனுப்பி புஷ் பண்ணிடும். ஸோ மேனேஜர் அதை ரிவ்யூ பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. What is N8N note to note? ஓகே. N8N நோட் டு நோட். அந்த எண்ணுக்கும் ஈக்கும் நடுசுல பாத்தீங்கன்னா 8 letters இருக்கும். அதான் இது N8N இருந்துச்சு. இது வந்து என்னன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். Okay. நார்மலா நீங்க வந்து இப்ப மெயில்லாம் வந்து சரியா பார்க்க மாட்டீங்க. மெயில் இது ஒரு பார்ட் தான் நான் சொல்றேன். மெயில் ஒரு மெயில் வருது, ஒரு முக்கியமான கிளைண்ட்ல இருந்து மெயில் வருதுன்னா அது நமக்கு தெரியலன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் நம்ம பண்ணி வச்சுட்டோம்னு வைங்களேன். மெயில் மட்டும் இல்ல, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், இந்த மாதிரி 300+, 300+ ஆப்ஸை வந்து நீங்க வந்து N8Nல இன்டெகிரேட் பண்ணலாம். ஃப்ரீ தான், அது யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீ தான்.
ஒன்ஸ் நீங்க வந்து உங்க மெயில் இருக்குல்ல, அத நீங்க வந்து N8Nல வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, மெயில் பிளஸ் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மெசேஜஸ். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, மெயில்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா, நார்மலா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெயில் ஷோ ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து மெயில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேஷன் கொண்டு வர்றது தான். ஸோ நான் வந்து ரீசெண்டா சொல்லியிருந்தேன்ல, இப்போ நான் வந்து ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்றதில்ல, நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த ரோலே மாறிடுச்சுன்னு. ஸோ அந்த ஏஜென்ட்ஸே வந்து ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்ண வைக்கிற ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து N8N தான் பண்ணுவோம். ஸோ ஒரு டெக் பர்சன் N8N தெரியாம இருக்கக்கூடாது. இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் டூல். ரீசெண்டா தான் வந்தது இது. ஓகே ஓகே. ஸோ அது ஒட்டுமொத்த ஆட்டோமேஷன்ஸ் வந்து அதுல நீங்க பண்ணலாம். So you're creating agents through ஆ. agents. ஒரு ஏஜென்ட்ஸை வச்சு ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்ற ஒரு ஆட்டோமேஷனை N8Nல தான் நாங்க பண்றோம். பண்றீங்க. Okay, okay. ஸோ எவ்ரிடே வந்து ஒரு ஏஜென்ட் வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கும். டெவலப் பண்ணி ஸ்லாக்கோட கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ ஸ்லாக்ல மெசேஜ் வந்துடும். Okay. இதனால வந்து பேசிக்கா இப்போ ஹியூமன்ஸ்க்கு ஒரு ஏஜென்ட் வச்சு ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஏஜென்டோட வேலையை இந்த ஏஜென்ட் செஞ்சிருது. ஸோ உங்களுக்கு ஹியூமனுக்கு வந்து வேலை இல்லாம அந்த மாதிரி பேசிக்கலி வந்து ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்றது வந்து ஒரு ரெப்படிட்டிவ் டாஸ்க். என்னென்ன டாஸ்க் எல்லாம் நீங்க ரெப்படிட்டிவா பண்ணிட்டே இருக்கீங்களோ அது எல்லாமே போயிடும். ஓகே ஓகே. ஆல்டர்னேட்டா நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சீங்க. ஆல்டர்னேட்டா சொல்யூஷன் கண்டுபிடிச்சீங்க. ஸோ ஓகே ஓகே. ஸோ ரெப்படிட்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு போகுமே தவிர நீங்க புதுசான விஷயங்கள் பண்றது ப்ராடக்ட் ஓனர்ஸ், ப்ராடக்ட் டேக்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னைக்குமே ஜாப் அஃபெக்ட் ஆகாது. எந்தெந்த வேலையிலலாம் கிரியேட்டிவிட்டி இருக்கோ UI UX டிசைன்லாம் போகாது. அது கிரியேட்டிவிட்டி. How to create an AI agent or develop an agent? Okay. ஒரு ஏஜென்ட் டெவலப் பண்ணா ஒரு கிளியரா ஒரு டாஸ்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் வைங்க. நியூஸ் பேப்பர் போடுறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? அவங்க வந்து நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பணும். பட் இப்ப டெக் இண்டஸ்ட்ரியில வரணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு நியூஸை வந்து எங்கெங்கயோ போய் கலெக்ட் பண்ணணும். கூகுள், விக்கிபீடியா இந்த மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். கேட்டகரிஸ் வைஸா ஸ்பிளிட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ், டெக், பொலிட்டிக்கல் இந்த மாதிரி ஒரு இதை ஸ்பிளிட் பண்ணணும். ஸ்பிளிட் பண்ணிட்டு அதை வந்து ஒன்னா சேர்த்து யூசர்ஸ்க்கு ஒரு வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம் போர்ட்லயோ இமெயில் சிஸ்டம்லயோ அனுப்பணும். இதுதான் நமக்கு டாஸ்க். ஸோ நம்மளோட டாஸ்க் என்னது? நியூஸை வாங்கணும், கேட்டகரிஸை ஸ்பிளிட் பண்ணணும், டேக்கை போடணும், அனுப்பணும். இதுதான் நமக்கு. ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்கான இதுதான். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்க்கு நியூஸ் ஏபிஐன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஏபிஐ என்ன பண்ணணும்னா இருக்க எல்லா நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடும். அது மாதிரி ஓப்பன் ஏபிஐ இருக்கு. அந்த கீ என்ன பண்ணணும்னா இருக்க எல்லாத்தையும் ஒரு கேட்டகரிஸா ஸ்பிளிட் பண்ணிடும். ஒரு ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ணிடும். பெரிய ஒரு பேராகிராஃப் மாதிரி இல்லாம ஒரு அழகா நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு அதுக்கப்புறம் டேக் சிம்பிளா ஒரு நீங்க கீபோர்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணாலே ஒரு டேகை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அனுப்புறது பாட், அதாவது டெலிகிராம் பாட், வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஒரு பாட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த விஷயம் ஒரு டெவலப் பண்ணி முடிச்சோன்னா நீங்க நார்மலா N8N மூலமா ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் வச்சு அந்த பண்ணிடணும். பண்ணிட்டோன்னா அவ்வளவுதான். நீங்க டெய்லி ஒரு 7 மணிக்கு செட் பண்ணிட்டோம்னா, டைம் செட் பண்ணோம்னா 7 மணிக்கு அந்த நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் வந்து நியூஸ் பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணும் யூசர்ஸ்க்கு. இப்போ கொஞ்சம் அது ரீச் ஆகுதா? நீங்க ஆமா, நீங்க வேர்ட்பிரஸ்ஸா இந்தியன் எக்ஸ்பிரஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஆன்லைன்லயே வந்து நீங்க அந்த நியூஸ் பேப்பர் படிக்கலாம். இந்த லேபர்ஸ்க்கும் இந்த ஏஜென்ட்ஸ்க்குலாம் இருக்காங்களே, பழைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஏர்லி மார்னிங் வந்து போயிட்டு அந்த செட்டரேட் பண்ணிட்டு அவங்க போயிட்டு வீட்டுலாம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ இதனால அவங்களோட கெரியர் வந்து ட்ராப் நிறைய இருக்கு. ஆல்மோஸ்ட் அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? அதை பத்தி கொஞ்சம் சொன்னேன். ஆக்சுவலா டோன்ட் பி பேனிக்.
ஜாப்ஸ் டிஸப்பியர் ஆகலாம். ஆமா. பட் சில நியூ ஜாப்ஸ்லாம் வரும். ஒண்ணும் இல்ல. இப்ப நியூஸ் பேப்பர் போடுறவங்களுக்கு வேலை போயிருச்சுன்னா, டிஜிட்டல் நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிற ஒரு ரோல் வந்து புதுசா வரும். ம். பிசினஸ் அனலிஸ்ட் ரோல்ஸ் போயிருச்சுன்னா, ஏஐ பிசினஸ் அனலிஸ்ட் ரோல் வந்து கிரியேட் ஆகும். ப்ராடக்ட் மேனேஜர் ரோல் போனுச்சுன்னா, ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர் ரோல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஆட்டோமேஷனுக்கு அடாப்ட் ஆகணும். கரெக்ட். யா. ஸோ நியூஸ் பேப்பர் எத்தனை நாளைக்கு நீங்க வந்து இந்த பிசிக்கலா கஷ்டப்பட்டு ஆமா, ஒருத்தங்க அந்த லேபர்லாம் ம். கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போயிட்டு அந்த அவ்வளோ வெயிட்டை கேரி பண்ணிட்டு போயிட்டு வீடியோ போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இல்ல கான் த்ரூ தட் திங்ஸ் அண்ட் ஆல். யோசிப்பேன் இதெல்லாம் வந்து எப்போ மாறும்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்போ வந்து பார்த்தா எல்லா ஃபோன்லயும் தேர் நாட் பையிங் இட், ம். தேர் நாட் எப்படி நிறைய பேர் வாங்கலாம். பட் ஆனா அந்த காலத்துல இன்னும் வந்து மேபி அந்த ஃபீலிங் எல்லாம் எல்லாம் ஃபீலிங்காக யூஸ் பண்ணின்னு இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த நியூஸ் Digitalized. டிஜிட்டலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே ஹேவ் டு கெட் அடாப்ட் டு த அட்மாஸ்பியர். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கிவ் அ ரோட் மேப் ஃபார் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். Okay. So to get started with the roadmap for prompt engineering, so first of all, learn the basics of AI and large language model, how it works, and you should know how to craft effective prompts and getting result. So ஒரு எஃபெக்டிவான ப்ராம்ப்ட்ஸ் எப்படி மேக் பண்றது, நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன். லாகின் கோட் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ப்ராம்ப்ட்ஸ் போட்டு ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது தேர்ட் திங், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஸோ ChatGPT மட்டும் இல்ல, கோபைலட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாத்துலயுமே ஒரே ப்ராம்ப்ட் கேளுங்க. டெல் மீ அபவுட் ஜோக் அபவுட் ஏஐ அப்படின்னு சொன்னீங்கன்னு ஒரு ப்ராம்ப்ட் கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் பண்ணும். அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, எது எஃபெக்டிவான ஆன்சர் கொடுக்குதுங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. தென் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ப்ராக்டிஸ் அந்த ப்ராம்ப்ட்ஸ் Start பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, so with practice and persistence, you will definitely become a proficient prompt engineer. Super.